ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கத்தார் நாட்டிலிருந்து 8 இந்தியர்கள் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னணியில் ஷாருக் கான் இருப்பதாக வெளியான தகவலுக்கு ஷாருக் கான் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டில் உளவு பார்த்ததாக முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தனர். மத்திய அரசின் தொடர் பேச்சுவார்த்தையின் பயனாக தண்டனை குறைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். அதே நேரத்தில் 8 இந்தியர்களை விடுதலை செய்ததன் பின்னணியில் பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் இருப்பதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியது. தனிப்பட்ட முறையில் சென்று 8 இந்தியர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என கத்தார் மன்னரிடம் கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இதற்கு ஷாருக் கான் தரப்பு மறுப்பு தெரிவித்துள்ளது. ராஜாங்க ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தியதால் இது சாத்தியமானதாகவும் 8 பேர் விடுதலை தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஷாருக் கான் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.